எப்ப பாரு இவ்வளவு லேட்டா கொண்டு வரதே வேலையா போச்சு. பேப்பர்காரனுக்கு ஒழுங்கா முறையா போடுறதே இல்லை. 6 மணிக்கு வர வேண்டியது இப்பதான் வருது. அம்மாவும் இப்படிதான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணா, சுட சுட காப்பி குடிச்சிட்டியா? இந்த பேப்பர். கொடைக்கானலில் தொழிலதிபருடன் பெண் மாயம். மீனாட்சி, நீ கொண்டு வந்த காஃபி சூடா இருக்கோ இல்லையோ, பேப்பர்ல நியூஸ் சூடா இருக்கு. கொடைக்கானலில் சில தினங்களுக்கு முன் கிராண்ட் ரெசிடென்சி நட்சத்திர ஹோட்டலில் ஸ்ரீமதி என்ற பெண் வந்து தங்கியிருந்தாள். அவரை பிரபல தொழிலதிபர் ராம் என்பவர் சந்தித்தார். சிறிது நாட்களுக்கு பிறகு ஸ்ரீமதி அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் சொல்லாமலே வெளியேறினார். சில தினங்களுக்கு முன் கொடைக்கானல் மலைச்சரிவில் கண்டெடுக்கப்பட்ட கார் ஒன்று ஸ்ரீமதி உடையதுதான் என்று தெரிய வருகிறது. ஸ்ரீமதி எங்கே போனால்? ஒருவேளை ராம்க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குமோ? அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ராம் அவரை கொன்று பாடியை மறைத்திருக்கலாமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொடைக்கானலில் ஸ்ரீமதி என்கிற பெண் மாயம். மாயமான பெண்ணின் தம்பி அருணை போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீமதியின் தம்பி ஆர்கொணர்வு மனு சமர்ப்பித்துள்ளார். என்ன கிருஷ்ணா, கொலை சம்பந்தமாவே படிக்கிற? ஏதாவது கொலைகளை பண்ண போறியா? என்ன பிளான் பண்ணாலும் தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? பின்னையே இந்த கேஸையே இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா தெய்வம் எனக்கு சாதகமாவே இருக்கு. 3வது மாங்காயும் தட்டி கொடுக்குது. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சேர்மன் ஆகிறதுக்கு பாரதி ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன்ல? ஆமா. அதுக்கு முதல் காரணம் பாரதி. இதுல எனக்கு கிடைச்சது 2 விஷயம். ஒண்ணு சேர்மன் பதவி, இன்னொன்னு அந்த கிழவன் குடும்பத்துல புகைய போற சண்டை. இப்ப புரியுதா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அதாவது ராம்க்கு தான் ஃப்ரெண்டு சுந்தர்லிங்கத்தோட பையன் தோத்ததுக்கு காரணம் தான் பொண்டாட்டி பாரதி தானே தெரிய போகுது. அதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும். அது குடும்ப சண்டையா மாறும். அப்புறம் பாரதியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இந்த பக்கம் சுந்தர்லிங்கம் கூட இருந்த ஹெல்ப் பண்ற மாதிரி கழுத்து அறுத்துட்டு இருப்பான். அப்புறம் ராமுக்கும் சுந்தர்லிங்கத்துக்கும் சண்டை வரும். சண்டை வந்தா பிசினஸ் லாஸ் ஆகும். பிசினஸ் லாஸ் ஆனா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதான். இப்பதான் முழுசா புரியுது. ஒரே கல்ல 2 மாங்காய் இல்ல, ஏகப்பட்ட மாங்காய். நீ யதார்த்தமா பாரதி கிட்ட உதவி கேட்டதுல நமக்கு சாதகமா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. நான் யதார்த்தமா கேட்கல. இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சுதா பாரதியை டச் பண்ண. ஓ, நீ அப்படியே வரியா? புத்தியில நீ உங்க அம்மாவை மிஞ்சிட்ட.
உன் சபதம் நிறைவேறி நீ சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவன் உன் பக்கம்தான் இருக்கான். ஆனா மீனாட்சி, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஒருத்தலா இருக்கு. என்னது? பாரதி தானே? படுபாவிங்க குடும்பத்துல ஒரு அப்பாவி. என்ன பண்றது? அப்படிதானே நம்மளால ஈஸியா தட்ட முடியும். இப்படியெல்லாம் யோசிக்காத கிருஷ்ணா. நீ சொல்றது சரிதான். யுத்தம்னு வந்ததுக்கு அப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம ஒரே குறி வெற்றியா தான் இருக்கணும். அது சரி, இந்த பேப்பர்ல படிச்சிட்டு இருந்தியே இந்த கேஸு, அதுல இருந்து விஷயம் கிடைச்சிருக்கா? பின்ன என்ன, ஏர்பிஎஸ் கார்பஸ் மனு போட்டதுல ராமு இப்ப தப்பிச்சிட்டு இருக்கான். அவன் இந்த கேஸ்ல உள்ள போகணும். அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அதான் அந்த ஸ்ரீமதி செத்துட்டாளா இருக்காளான்னு போலீஸுக்கே குழப்பமா இருக்கே. அதை கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். ஹலோ, எனக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நம்பர் தர முடியுமா? கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே. ஆபரேஷனுக்கு பணத்துக்கு எங்கம்மா போறது? நீ என்னம்மா செய்ய போற? நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, எப்படியும் பணம் கிடைச்சிரும் தான் எனக்கு தோணுதுமா. எப்படி? ஒருவேளை உங்க அண்ணன் மனசு மாறி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கி கொடுத்துருவான்னு நம்புறியா? அண்ணன் மேல நம்பிக்கை இல்லம்மா, ஆண்டவனை நம்புறேன். எங்கடியே ஆண்டவன் இருக்கிறான், அவன் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? ஆண்டவன் இருந்தா நம்மள மாதிரி ஏழைகளுக்கு இந்த மாதிரி வியாதி ஏண்டி கொடுக்கறான்? அப்படியே கொடுத்தவன் பணம் வர்ற வழியை காமிக்க வேண்டாமா? இல்லம்மா, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே சொத்து நம்பிக்கை தான். அதை நாம எப்பவும் எழுந்துடக்கூடாது. இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடாம இருங்க. பேஷண்ட் தங்கராஜோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா. டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. ஓகே. போச்சு போச்சு, பணத்துக்காகத்தான் உன்னை டாக்டர் கூப்பிடுறாரு போல இருக்கு. நீ என்ன சொல்ல போற? தெரியலம்மா. ஒருவேளை பணம் கட்டலைன்னா ஆபரேஷன் பண்ண முடியாது, உங்க அப்பாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கம்மா. பேசாம நீங்க என் கூட வாங்க. எனக்கு பயமா இருக்குடி. அந்த பேஷண்ட் பணம் கட்டலங்களா? அம்மா வாங்க. இன்னும் பணம் கட்டலையாமா? ஆமா டாக்டர், இன்னும் கட்டல. இன்னைக்கு கட்ட போறீங்களா? இல்ல டாக்டர், பணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், கிடைச்சிரும். எப்ப கிடைக்கும்? நாளைக்கு ஆபரேஷன், நாளன்னைக்கு காலையில 7 மணிக்கு கொண்டு கட்டினாதான் உண்டு, இல்லன்னா அதுக்குள்ள எப்படியாவது கட்டிடுவோம் டாக்டர். இத பாருமா, அது வரைக்கும் பெட் சார்ஜஸ், மருந்து மாத்திரை சார்ஜஸ், அதுக்கெல்லாம் பணம் கட்டி ஆகணுமா? இது தர்மாஸ்பத்திரி இல்ல. ஐயோ, பணத்தை எப்படியாவது கட்டிடுவோம் டாக்டர். பாரு, வெறும் வாயில சொன்ன போறாதுமா. நீ ஒண்ணு பண்ணு, பேஷண்ட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, நான் ஆபரேஷனை கேன்சல் பண்ணிடுறேன். ஐயோ டாக்டர், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க டாக்டர். உங்களை கடவுளா நினைக்கிறேன். உங்க காலில் வேணாலும் இருமா, உணர்ச்சிப்படாதம்மா, எழுந்துருமா. டாக்டர், ஒரு வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரு தாங்க மாட்டாருன்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு யாருமே இல்லை டாக்டர், யாருமே இல்லை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து ஆபரேஷனை மட்டும் நிறுத்திடாதீங்க டாக்டர். உங்களுக்கு புண்ணியமா போகும். பணத்தை எப்படியாவது கட்டிடுவோம் டாக்டர், ப்ளீஸ். சரி, பணத்தோட வாங்க. காஃபி எடுத்துட்டு வா மீனாட்சி. வரேம்மா. இந்தாங்க. தேங்க்யூ. நீ உள்ள போய் வேலையை பாரு. சரிம்மா. கேஸ் விஷயமா டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் மேடம். இப்போ இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம் நீங்க, வழக்கமா கேஸ் கொடுக்கறவங்க எங்களுக்கு சாதகமா தான் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க மாத்தி சொல்றீங்க. எனக்கு சாதகமா தான் நீங்க வர்க்க ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா போலீஸ்க்கு சாதகமா முடிக்கணும். புரியலையே. புரியலையா? புரியும் சார். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எந்த லெவல்ல ரீச் பண்ணிருக்கு? பேப்பர்ல படிச்ச வரைக்கும் அந்த அம்மா டெட் பாடியாவோ உயிரோடவோ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ராம்ங்கிற தொழிலதிபர் மேலையும் ஸ்ரீமதிங்கிறவங்க தம்பி மேலையும் டவுட்டா இருக்காங்க. ராம் மேல உண்மையிலே டவுட்டா இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ்
பேப்பர்ல கொடுக்கிற செய்தியெல்லாம் உண்மையா இருக்காது. உண்மையான குற்றவாளிய வெளியில அனுப்பிட்டு வேற யார் மேலேயாவது கேஸ திருப்பி விட்டுருவாங்கல்ல? அதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிடலாம். அந்த உண்மைய போலீஸ்க்கு ஆதாரத்தோடு தெரியப்படுத்தணும். அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எல்லாருமே எல்லாத்தையும் லாபத்தை கருதி தான் செய்யறாங்களா? டிராபிக் ராமசாமி லாபம் பார்த்தா சொந்த காசை செலவு பண்ணி போக்குவரத்து துறை மேல கேஸ் போடுவாரா? அது பொதுநலம் தானே? அது பொதுநலம் தான். ஆனா இதுல பொதுநலம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் காணாம போனவ என் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்களே நேரா போலீஸ் கிட்ட போய் இதை பேசலாமே. அதுல சில சிக்கல்கள் இருக்கு. அப்படி இல்ல மேடம். வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிடெக்டிவிட்டியும் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும்ல. ஈஸியா முடியறதா இருந்தா நான் ஏன் உங்களை கூப்பிட போறேன்? எனக்கு என்னமோ அந்த ராம் தான் கொலை பண்ணி பாடியை புதைச்சிருப்பான்னு தோணுது. அதனால அதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது மேடம். ஆரம்பத்துல இருந்தே ராம் நடந்ததெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரே. இதுவரைக்கும் அவரை விசாரிச்சதுல முன்னுக்கு பின் முரணா சொன்னதா தெரியலையே. சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த அம்மாவை ஒருவேளை அவங்க தம்பியே கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? ராம் கொடைக்கானல்ல ஸ்ரீமதியை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தம்பியே அவங்கள கொலை பண்ணிருக்கலான்னு போலீஸ் யோசிச்சிருக்கலாம்ல. இப்படி சரியா பிளான் பண்ணி ராம் மேல சந்தேகம் வர மாதிரி கொலை பண்ணியிருந்தா பாடியே அவங்க தம்பி மறைக்கணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. எனிவே உண்மையை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார். அப்புறம் உங்க பேமெண்ட் நான் செக்கோ கேஷோ ஆஃபீஸ் கொண்டு தரேன். ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். கேஸை முடிச்சுட்டு அப்புறமா வந்து கூட நான் வாங்கிக்குவேன். ஆனா ஒண்ணு மேடம், கடைசி வரைக்கும் நீங்க ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லல. இதனால எனக்கு என்ன லாபம்னா? நீங்க தான் பெரிய டிடெக்டிவ் ஆச்சு, நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறேன். என்ன சுந்தரலிங்கம், அர்ஜென்ட்டாக அதை வர சொன்னீங்களாமே? எனி குட் நியூஸ்? பேட் நியூஸ். பேப்பரை பார்க்குற பழக்கம் இல்லையா உங்களுக்கு? படிக்கிற வழக்கம் தான். இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால படிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்கள். நானே படித்து சொல்கிறேன். ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மனாக செல்வி கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கம்பெனி போர்டு மெம்பர்களால் பெரும்பான்மையான பலத்தோடு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மறைந்த ராஜேஸ்வரியின் ஒரே மகள் கிருஷ்ணா. மிக சிறிய வயதிலேயே பெரிய பொறுப்பை வகிப்பவர் இவர் மட்டும்தான். கேட்டீங்களா மிஸ்டர் ராம்? என் பையன் இருக்க வேண்டிய இடத்துல ராஜேஸ்வரியோட பொண்ணு. என்னையே ஏமாத்த பிளான் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் ராம்? சுந்தரலிங்கம், பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் சரியாக பேசுங்க. நான் எதுக்காக உங்களை ஏமாத்தணும்? பின்ன என்ன சார், உங்களுக்கு தெரிஞ்ச போர்டு மெம்பர்ஸ் அந்த ஜானகியும் டாக்டர் நடேசனையும் என் சன்னுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை கேட்டிருந்தல, போன் பண்ணி பேசுனீங்கல்ல, அதெல்லாம் பொய்யா? ஆமா கேட்டீங்க. அன்னைக்கு அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன்னா உங்க எதிர்க்கு தானே போன் பண்ணேன். அவரு சப்போர்ட் பண்றதானே சொன்னாரு. பண்ணலையே மிஸ்டர் ராம், அவங்க கிருஷ்ணாவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க இதை அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, நாம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். அதை அவர் செய்யறது செய்யாததும் அவங்க இஷ்டம். நான் உங்க சன்னை செலக்ட் பண்ண சொன்னேன். வேற யாராவது அந்த பொண்ணு பக்கம் பேசியிருப்பாங்க. என் ரெக்கமெண்டேஷனோட அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். தட்ஸ் ஆல். அப்போ உங்களை விட உங்க ஒய்ஃபுக்கு தான் பவர் அதிகமா? வாட் டு யூ மீன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் மிஸ்டர் ராம். உங்க ஒய்ஃப் அந்த ஜானகியை மீட் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணாவுக்கு சேர்மன் போஸ்ட்ல சப்போர்ட் பண்ணணும்னு அவங்கள கேட்டிருக்காங்க. அந்த அம்மா மிஸ்டர் நடேசன் கிட்ட சொல்லவே இல்லை. குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட மாதிரி கிச்சன் கேபினட்டோட அண்டர் கிரவுண்ட் ஒர்க்க பிளான் பண்ணிருக்காங்க. என் பையனையும் கவுத்துட்டீங்க, என்னையும் அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன கிச்சன் கேபினட் ஒர்க்கா? என் ஒய்ஃப் என் பிசினஸ்ல எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆனது இல்லையா? சபாஸ் ராம், எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க.
இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி இருக்கு. லோகியா மிஸ்டர், எதுக்காக நான் உங்ககிட்ட நடிக்கணும்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்னமோ உங்ககிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப் மாதிரி இல்லை பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு பிசினஸ் மேன் தான். உங்களை மாதிரின்றதை விட உங்களை விட நான் பெரிய பிசினஸ் மேன். உங்களால சில பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு பதிலாக நான் எவ்வளவோ பண்ணிட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ராம், என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு நீங்க பிசினஸ் நடத்தவே முடியாது. அழிச்சிருவோம் உன்னை. என்ன நீ அழிச்சிருவ? லுக்கியா மிஸ்டர் சுந்தரலிங்கம், உன்னை அழிச்சிட்டு என்னால பிசினஸ்ல கொடி கட்டி பறக்க முடியும். இப்படித்தான் ராஜேஸ்வரியும் பேசினா. நான் பழகாத மந்திரியும் கிடையாது, பார்க்காத ரவுடியும் கிடையாது. அந்த ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு என் மகனை சேர்மன் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜேஸ்வரிய கொலை பண்ணவன் நான் தான். உன்னை நான் நினைச்சா 5 நிமிஷத்துல பஞ்சாக்கிடுவேன். வெரி குட். நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. நீ பேசினது கொஞ்சம் கேடு. என் மகனை சேர்மன் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜேஸ்வரிய கொலை பண்ணவன் நான் தான்.